அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ப்ரான்ஸை வச்சு, அதாவது இறாலை வச்சு டேஸ்ட்டான ஒரு தொக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் செட்டிநாட் ஸ்டைலில். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு இந்த மசாலா சூப்பரான ஒரு டேஸ்ட்டையும் செம ஃப்ளேவரையும் கொடுக்க போகுது. கண்டிப்பாக இது நார்மலாக செய்கிற தொக்கு மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாக தான் இருக்கும். இதில் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தொக்கு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, இறால் ஒரு 1/2 கிலோ இருக்கும். இது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1, ஒரு 2 பச்சை மிளகாய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. நெக்ஸ்ட் நம்ம மசாலா அரைக்க போகிறோம்ல, அதுக்கு என்னென்ன தேவைன்னா, தேங்காய் நான் வந்து ஒரு பத்தை எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்க்கலாம். 2லேருந்து 3 பத்தை வரைக்கும் கூட சேர்க்கலாம். தேங்காய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கணும். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் காஞ்ச மிளகாய். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. இது அப்படியே இருக்கட்டும், நம்ம ஃபைனலாக தாளிக்கும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிப்ரேஷனில் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த தொக்குக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்குங்க. அது நல்லா சூடாயிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பச்சை மிளகாய் அது போட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம போட்ட வெங்காயத்தோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த பேஸ்ட்டு, அதே இதில் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும்ல, ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே. இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு அது வதங்கி வர டைமில். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த ப்ரான்ஸை அதை போட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்ச கொஞ்சம் பேஸ்ட் இருந்தது. நான் அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். இதே ரெசிபியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட தொட்டு சாப்பிடலாம். அப்படி செய்தா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்ற தொக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். ப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் இது குக் ஆகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது குக் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 7 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணும்போதே எங்கள் வீடு ஃபுல்லாக செம ஸ்மெல்லு. அந்த அளவுக்கு இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம போட்டிருந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம போட்டிருக்க தண்ணியில் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த ப்ரான்ஸும் நல்லா குக்காகி வந்துடுச்சு. ப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவரெல்லாம் குக் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஓவராக நம்ம குக் பண்ணிட்டா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் அதுக்கு டைம் எடுக்குது குக் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எடுத்து இறக்கிடுங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு செட்டிநாட் ஸ்டைல் ப்ரான்ஸ் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நார்மலா நம்ம சீ ஃபுட் ஐட்டம் செய்யும்போது, அதாவது மீனு, நண்டு, எறா இதெல்லாம் நம்ம வீட்ல செய்வோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த ரெசிபீஸ்லாம் செய்யும்போது, நம்ம சால்ட் வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாவே நீங்க போடுங்க. ஏன்னா, இந்த சீ ஃபுட் ஐட்டம்ஸ்ல நேச்சுரலாவே அதில வந்து அந்த உப்பு அந்த கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். நம்ம என்னதான் வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி எடுத்தாலும், அதில உள்ள இருக்கிற அந்த உப்பு வந்து இருக்கும். அது இப்ப தெரியாது உங்களுக்கு. நீங்க அந்த ரெசிபி செஞ்சு முடிச்சுட்டு டைம் ஆக ஆக அதில இருக்க அந்த சால்ட் வந்து ரிலீஸ் ஆயிட்டு, உங்களுக்கு ஒரு வேளை நீங்க அதிக உப்பு சேர்த்துட்டீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரா உப்பு கரிக்கிற மாரி ஆயிடும். ஸோ நீங்க இந்த டைம்ல கம்மியா சேர்த்துட்டா, டைம் ஆக ஆக உங்களுக்கு அந்த உப்பு வந்து பேலன்ஸ் ஆயிடும். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த ரெசிபிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்தா நல்லாயிருக்கும். ஸோ உங்க காரத்துக்கு ஏத்த மாரி செக் பண்ணி பார்த்து போட்டுக்கங்க. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு செட்டிநாட் ஸ்டைல் ப்ரான்ஸ் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். சேம் டைம் செம டேஸ்டியாவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் குடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எது பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவ அப்லோட் பண்றேன்.